ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் சுன்ராஜ். அண்ட் இப்போ தாராபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான கிளைமேட்டு. ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால தாராபுரமே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அண்ட் உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பப்போ பவர் கட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு வாங்கலாமே அப்படின்ட்டு அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பவர் சப்ளைவே இல்லைனாலும் இந்த ப்ராடக்ட் இருக்கிற லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோவோட எமர்ஜென்சி 9 வாட்ஸ் பல்பு தான் நான் 2 பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசான்லேருந்து. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி ப்ளஸ் டெஸ்ட் பண்ணியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஓகே மக்களே, பாமாடி 1 செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க மக்களே. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது இந்த அட்டைப்பட்டி பிரித்ததுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான் வேலை. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ போடணும் அப்படின்னா கூட பேக்ரவுண்ட் செட்டிங்ஸு, அதே மாதிரி ட்ரெஸ் கோடு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருப்பேன் ஒரு சின்ன வீடியோவுக்கு கூட. ஆனால் இப்போவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜே சித்து அண்ணாவோட பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடி பார்ட்டின்னு ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து மொட்டை மாடியை விட ஒரு சூப்பரான பிளேஸ் வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்ட்டு, சரி இந்த வீடியோ மொட்டை மாடியில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை பிரிச்சிடலாம். நான் உங்களுக்கு பிரிக்கிறது தெரியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை மட்டும் தனியாக ஜூம் பண்ணி காமிப்பாங்க, இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு ஃபோன் வச்சு அதை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஃபோன், அந்த ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் அன்பாக்சிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அரைகுறையாக தான் தெரியும். ஸோ இப்போ ரீசார்ஜ் டொடைங் ஒரு பல்பு கீழேயும் ஒரு பல்பு மேலேயும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, விப்ரோவோட எமர்ஜென்சி 9 வாட்ஸ் பல்ப். ஸோ இந்த பல்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசார்ஜபிள் பல்பு. ஸோ நம்ம வீட்டில் பவர் சப்ளைவே இல்லை அப்படின்னாலும் இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைட் பார்த்தீங்க அப்படின்னா 328 ரூபாய். ஸோ நான் டபுள் லைட் ஒரு காம்போ பேக்கில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 599 ரூபாய் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா யூபிஎஸ்லாம் வாங்கி மாற்ற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி கிடையாது. சரி, அதனால் இந்த ப்ராடக்ட் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இதை வாங்குறதுக்கும் காசு கிடையாது. கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கார்டு கொடுத்தாங்க. அதில் ஒரு 1000 ரூபீஸ் இருந்துச்சு. அந்த 1000 ரூபீஸ் வச்சு இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லைட்டையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த லைட்டோட ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டோட பாக்ஸ்லேயே சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி லைட்டு. அண்ட் இந்த லைட்டோட பேட்டரி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 2200 mAh லெவல். அண்ட் இந்த லைட்டோட எமர்ஜென்சி மூடு பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம். அண்ட் சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரம். ஸோ இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக சார்ஜ் போடணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஆன் பண்ணி வைக்க வேண்டியது கிடையாது. ஸோ நம்ம நைட் டைமில் நம்ம வீட்டில் லைட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் அந்த லைட்டை ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஸோ லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அது சார்ஜ் ஆகிக்கும். ஸோ சார்ஜுக்கு அப்படின்னு நம்ம தனியாக லைட் ஆன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம லைட் யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த லைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஹோல்டரில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு எரியுதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைட்டு கரண்ட் போனால் எப்படி எரியும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ அந்த பல்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சப்ளை எதுவும் கிடையாது. ஸோ கரண்ட் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டில் இருக்கிற எல்லா சுவிட்சுமே நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன் பண்ணுற பாருங்கள். ரூமில் இருக்கிற மற்ற எந்த காம்போனன்ட்ஸுமே ஒர்க் ஆகாது. ஸோ ஃபேன் ஆகட்டும் இல்லைன்னா டியூப் லைட்டு எதுவுமே ஒர்க் ஆக கிடையாது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு இப்போ கரண்ட்டில் சப்ளை கிடையாது. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு காம்போனன்ட்ஸுமே ஒர்க் ஆகலை. ஸோ இந்த டைமில் ஸோ நம்மளுடைய ரீசார்ஜபிள் லைட்டை இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்குன்னு அந்த சுவிட்ச் மட்டும் நான் இப்போ ஆன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சுவிட்சை இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.
எஸ், அந்த லைட் இப்போ வந்து ஆன் ஆயிருச்சு. ஸோ வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது, பவர் சப்ளை கிடையாது. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து ஆன் ஆயிருச்சு. ஸோ இந்த லைட் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு பர்சனலாக இந்த லைட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு சப்ளை வந்ததுக்கப்புறம் இந்த லைட்டை ஒருக்கா ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டோருக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது வீட்டுக்கு உள் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வெளி சைடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த லைட்டில் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் வந்துருச்சு. நம்ம ரூமில் இருக்கக்கூடிய டியூப் லைட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனு எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த லைட்டிங் இப்போ நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ சப்ளை இருக்கும்போதும் சரி, சப்ளை இல்லைனாலும் சரி, அந்த லைட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. மக்களே, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்சனலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம மாடியில் வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி இந்த லைட்டை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கீழே ரூமுக்கு போய் பார்த்தா கரண்ட் இல்லை, பவர் சப்ளை இல்லை. சரி, ஓகே, கரண்ட் இல்லைனாலும் இந்த லைட் எரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ஹோல்டரில் இந்த லைட்டை மாட்டிட்டு சுவிட்சை போட்டு பார்த்தா லைட்டு எரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சப்ளை வந்ததுக்கப்புறம் நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தேன், அப்போது லைட் வந்து எரிஞ்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 100% ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. நான் 2 லைட்டுமே செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி அண்ட் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அமேசானில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் பிடிச்சி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பக்கத்தில் எரசனாம்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் இருந்தேன். ஸோ அதான் சொந்த ஊர், அங்கே தான் இருந்தேன். ஸோ அங்கே இருக்கும்போது தாராபுரத்துக்கு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே அங்கேருந்து இங்கே வந்து ஃபுட் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, ஷாப் ரிவ்யூ, இந்த மாதிரி ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை கிடச்சி நான் தாராபுரத்திலே தான் தங்கியிருக்கிறேன். ஆனால் இங்கேயே தான் இருக்கிறேன். என்னால் எந்த ஒரு வீடியோவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் தாராபுரத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.